இந்த இடத்துல இந்த பகுதியில் நம்ம ரெண்டு முக்கியமான நபர்களையும் அந்த ரெண்டு பேருடைய முக்கியத்துவங்களையும் நாம் பார்க்கிறோம். ஏசா யாக்கோபு என்கிற ஈசாக்கினுடைய ரெண்டு பிள்ளைகள். அவருடைய வாழ்க்கையில ரெண்டு பேருமே ரெட்ட பிள்ளைகள். ஒரே விதத்துல தேவனையும் அவருடைய காரியங்களையும் கர்த்தர் தாத்தா ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் தகப்பனா ஈசாக்கோடும் செய்த உடன்படிக்கைகளை குறித்து ஒன்றே போல கேள்விப்பட்டவர்கள். ஆனா உங்களுடைய சிந்தனைகள் அவங்க அந்த கேள்விப்பட்ட ஆண்டவருடைய உடன்படிக்கையின் உண்மைகளை ஏற்றுக்கொண்ட விதம், வாழ்க்கையில் அவைகளை நடைமுறைப்படுத்தினார்கள் என்கிற விதம் ரெண்டு வேறு துருவமாக இருந்ததை நம்ம பார்க்க முடியும். ஒருவர் விசுவாசத்தின்படி கர்த்தர் கொடுத்த உடன்படிக்கையின் உண்மைகளை விசுவாசித்து, ஆபிரகாமோடு பேசின உடன்படிக்கைகளை விசுவாசித்து, தகப்பனாய் ஈசாக்கோடு கர்த்தர் பேசினதை விசுவாசித்து, பேசின காரியங்களை விசுவாசித்து, அதன் மேல் வாஞ்சை வைத்து, அதில் உள்ளாக இருக்கிறதான ஆழங்களை விரும்பி, கர்த்தருடைய காரியங்களை விரும்பி அதற்காக எதிர்பார்த்து வாஞ்சியோடு இருக்கிற ஒரு நபராக இருக்கிறதா பார்க்கிறோம். இனி ஒருவர் அதை குறித்த எந்த எண்ணமும் இல்லாதபடி, அவைகளை குறித்த முக்கியம் இல்லாதபடி, உலகத்திற்காக ஒரு நாள் தேவைக்காக, அந்த நாள் வாழ்க்கைக்காக, உலகத்தில் எப்படியாவது வாழ்ந்து முடிக்க வேண்டும் என்கிற காரியத்தோடு வாழ்கிறத நம்ம பார்க்க முடியும். இங்க நம்ம முதலாவது பார்க்கும்போது ஏசா ஈசாக்குடைய மூத்த மகன். அவர் வேட்டையாடுதலை தொழிலாக செய்து வந்ததை நம்ம பார்க்கிறோம். யாக்கோபு தாய் தகப்பனுக்கு அன்பானவராக அவருடைய வீட்டிலே இருந்து கொஞ்சம் வீட்டு காரியங்கள், ஒருவேளை அங்க இருந்த ஆடு இருந்திருந்தா அதையெல்லாம் மேய்ச்சிருப்பார் பக்கத்துல. தாயை சுற்றியே வாழ்ந்த யாக்கோபு வேட்டையாடி அவ்விதமாக பல காரியங்களை செய்து வாழ்ந்த ஏசா இவர்களை குறித்து நம்ம பார்க்கிறோம். ஏசா வேட்டையாடுகிறவனாக வாழ்ந்தது மாத்திரமல்ல, ஈசாக்குடைய மூத்த குமாரனா இருந்தும் அவன் தன்னுடைய தகப்பனோடு கர்த்தர் பேசினார், உடன்படிக்கை பண்ணினார். அவருக்கு இந்த உடன்படிக்கை என்னது, இந்த உடன்படிக்கையில தேவ திட்டங்கள் என்ன என்பதை குறித்து கேள்விப்பட்ட போது அதை குறித்த வாஞ்சையும், அதை குறித்த விருப்பமும், அதை குறித்த எதிர்பார்ப்பும், அந்த தெய்வ சித்தப்படி ஆபிரகாமோடு பண்ணின உடன்படிக்கை, தகப்பனாய் ஈசாக்கோடு பண்ணின உடன்படிக்கைக்கு நான் சொந்தக்காரனாக ஒரு நாள் மாறுவேன், தேவன் என்னை குறித்து ஒரு பெரிய நோக்கத்தை வைத்திருக்கிறார் என்கிற எந்த விதமான எதிர்பார்ப்பு பார்வை இல்லாதபடி தன்னுடைய மாம்ச தேவைகள், உலகத்திற்காக அன்றனுள்ள தேவையை சந்திக்கப்பட வேண்டும் என்கிற எண்ணத்தோடே வாழ்ந்ததை நம்ம இங்க பார்க்க முடியும். அந்த வாழ்க்கை எதை குறிக்கிறது என்றால், ஏசாவுக்கு ஆபிரகாமோடு கர்த்தர் உடன்படிக்கையின் மேலும் ஈசாக்கோடு கர்த்தர் உடன்படிக்கையின் மேலும் விசுவாசமும், அதிலிருந்த ஆழமான கருத்துக்களின் உண்மைகளை குறித்த எதிர்பார்ப்பும் இல்லாதவனாக இருந்தார் என்பதை நாம் தெளிவாக ஏசாவுடைய வாழ்க்கையில பார்க்க முடியும். ஆனபடினால்தான் ஏசா வேட்டையாடுவதற்கு வழக்கம் போல சென்றான். அவனுக்கு அதிக வேட்டை பொருள் ஒன்று கிடைக்கவில்லை. திரும்பி வரும்போது அவன் மிகவும் பசியோடு வந்தான். இங்க வரும்போது யாரு? யாக்கோபு கூழ் சமைத்துக் கொண்டிருந்தான் என்று பார்க்கிறோம். அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி, அந்த சிவப்பான கூழிலை நான் சாப்பிட கொஞ்சம் தான், இளைப்பாறுகிறேன் என்றான். இதனாலே அவனுக்கு ஏதோ என்கிற பெயர் உண்டாயிற்று என்று பார்க்கிறோம். ஏதோ என்கிற பெயருடைய அடிப்படை சிவப்பு நிறத்தை குறிக்கிறதாக இருக்கிறது. ஏசா பிறக்கும் போதே சிறந்த நிறமுடையவனாக இருந்தான் என்று 25வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். மூத்தவன் சிவந்த நிறம் உள்ளவனாகவும் சர்வாங்கமும் ரோம் அங்கி போர்த்தினவன் போலவும் வெளிப்பட்டான் என்று பார்க்கிறோம். அவன் பிறக்கும் போதே அவனுடைய சரீரத்தில் நிறைய முடி இருந்தது. அது ஒரு வித்தியாசமான ஒரு பார்வை அவன் பார்க்கிறதுக்கு அந்த பிள்ளை இருந்ததை குறித்து பார்க்கிறோம். அவனும் சிவப்பு நிறம். இங்க வரும்போது யாக்கோபு காய்ச்சிட்டு இருந்த கூடு சிவப்பு நிறம். பார்த்தா அவன் ரொம்ப பசியோடு இருக்கிறான். எனக்கு கொஞ்சம் கூழு தா அப்படின்னு கேட்கிறான். வேதம் சொல்லுகிறது, இதனாலே அவனுக்கு ஏதோ என்கிற பெயர் உண்டாயிற்று என்று. அவனுடைய ஏசாவுடைய சந்ததி ஏதோமைட்ஸ், ஏதோமியர் என்று அழைக்கப்படுகிறதை நாம் எதிர்காலங்களில் வேதத்தில் பார்க்க முடியும். இங்க நம்ம பார்க்கும்போது
ஏசா பசியோடு இருக்கிறான். யாக்கோபு அவனுடைய சகோதரன் அவன் வீட்டுக்கு வரும்போது கூழ் காய்ச்சி கொண்டிருக்கிறான். ஏசா தன்னுடைய பசிக்காக கொஞ்சம் கூழை கேட்கிறான். அப்போது யாக்கோபு, பாருங்க இந்த இடத்துல யாக்கோபு ஆபிரகாமோடு கர்த்தர் பேசுற உடன்படிக்கை குறித்த விசுவாசத்தோடு, ஈசாக்கு தன் தகப்பனோடு கர்த்தர் பண்ணின உடன்படிக்கை குறித்த விசுவாசத்தோடு, கர்த்தர் தங்களை குறித்து ஒரு பெரிய நோக்கமும் திட்டம் வைத்திருக்கிறார் என்பதை குறித்து அறிந்து அந்த உடன்படிக்கை தனக்கு அந்த உடன்படிக்கைக்கு பாத்திரனாக தான் மாற வேண்டும் என்ற ஒரு மிகுந்த வாஞ்சையும் விருப்பமும் அந்த உடன்படிக்கையின் மேல் விசுவாசம் உடையவருமாய் இருக்கிறார். யாக்கோபு எப்போது எனக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும், அந்த கர்த்தருடைய உடன்படிக்கைக்கு நான் எப்போது சொந்தக்காரனாக மாற வேண்டும், மாறுவேன் என்ற மிகுந்த எதிர்பார்ப்போடு இருந்தான். யாக்கோபு என்ன செய்திருக்கணும்? விசுவாசத்தோடு ஆண்டவர் தன்னை ஆசீர்வதிக்கும்படியாக காத்திருக்க வேண்டும். ஆனால் அதற்கான வாய்ப்பை தானே தனக்கு தேடிக்கொள்ள வேண்டும் என்று அவன் எதிர்பார்த்து கொண்டிருந்தான். இப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா, ஏசா கூட கேட்கிறான். அப்ப யாக்கோபு இதை சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவனிடத்தில் சொல்லுகிறான், உன் சேஷ்ட புத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்று போடு என்றான். உன் சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு விற்று போடு என்றார் என்று நம்ம பார்க்கிறோம். ஏசா அவனுக்கு பதிலாக என்ன சொல்லுகிறான்? இதோ நான் சாக போகிறேன், இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு என்றார். இதோ நான் சாக போகிறேன், இந்த சேஷ்ட புத்திர பாகம் என்னத்திற்கு என்று சொல்லுகிறதான காரியத்தை நம்ம பார்க்கிறோம். இது எதை குறிக்கிறது என்றால், ஏசாவுடைய அவிசுவாசம். ஏசாவுக்கு அந்த சேஷ்டபுத்திர பாகம் என்பது அது மற்ற எல்லாரும் போல வரக்கூடிய பிறகு நம்ம பார்க்கும்போது இஸ்ரவேலுடைய எல்லா ஜனங்களுக்கும் அந்த மூத்தவனுக்கு, இந்த குடும்பத்தின் மூத்த பிள்ளைக்கு சேஷ்டபுத்திர வர பார்க்க முடியும். ஆனால் ஈசாக்குடைய பிள்ளைகள் மூத்தவனுக்கு வருகிற சேஷ்டபுத்திர பாகம் என்பது கர்த்தருடைய பெரிய உடன்படிக்கையும் வாக்குத்தத்தமும் தேவனுடைய ஒரு பெரிய திட்டமும் நோக்கமும் இருக்கிறது. ஏசாவோ அதை குறித்து எப்படி மேன்மையான எண்ணமுடையவனாக இருந்தான் என்று பார்க்கும்போது அவன் சொல்லுகிறான், அது எனக்கு என்னத்திற்கு, இந்த சேஷ்டபுத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு என்றார் என்று நாம் பார்க்கிறோம். அது அவனுடைய தெளிவான அவிசுவாசத்தை, கர்த்தரிலும் கர்த்தருடைய உடன்படிக்கையிலும் நம்பிக்கையற்று இருந்ததை குறித்து பார்க்க முடியும். அதற்கு முன்பாக சொல்லுகிற வார்த்தை, நான் சாக போகிறேனே என்று சொல்லுகிறான். ஆபிரகாமுடைய அழைப்பு, ஈசாக்குடைய அழைப்பு ஆவிக்குரியது மாத்திரமல்ல, உலகத்தை சார்ந்ததும் கூட. அவருடைய சன்னதி ஒரு பெரிய ராஜ்யமாக உருவ வேண்டும், அவர்கள் கானானை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும், அவர்கள் தேவனுக்கென்று ஒரு பெரிய உன்னதமான ஜாதியாக இந்த உலகத்தில் வைக்கப்பட வேண்டும். அந்த உடன்படிக்கையில இன்னும் நம்ம பார்க்கும்போது பல மேன்மையான ஆசீர்வாதங்கள் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அந்த உடன்படிக்கை என்பது சாதாரண காரியம் கிடையாது. முதலாவது பார்க்கும்போது சேஷ்டபுத்திர பாகம் என்பது ஒரு பெரிய ஒரு சமூக அந்தஸ்து, அது ஒரு பெரிய டிகினிட்டி. அது மாத்திரமல்ல, சேஷ்டபுத்திர பாகம் என்பது அந்த குடும்பத்தின் மேல் ஒரு ஆளுகை செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு அதிகார, ஒரு பெரிய உயர்வான நிலைமையை கொடுக்கக்கூடிய காரியம். அது கட்டடத்திலிருந்து வருகிறது என்பதை நம்ம பார்க்க முடியும். இன்னும் நம்ம பார்க்கும்போது சேஷ்டபுத்திர பாகத்தை குறித்து நம்ம பார்க்கும்போது உபாகமம் 21வது அதிகாரம் 17வது வசனத்தை ஒருவர் வாசிப்போம். ஒதுக்கப்பட்டவனிடத்தில் பிறந்தவனை சேஷ்டபுத்திரனாக அங்கீகரித்து தனக்கு உண்டான ஆஸ்திகளெல்லாம் 2 பங்கை, ஆஸ்திகளிலெல்லாம் 2 பங்கை அவருக்கு கொடுக்க வேண்டும். சோ சேஷ்டபுத்திரர்களுக்கு அந்த குடும்பத்தினுடைய ஆஸ்தி, அந்த சொத்துக்கள், அவங்களுடைய செல்வங்கள்
அவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கும் போது அந்த சேஷ்டபுத்திர பாகமுடையவனுக்கு 2 பங்கு கொடுக்க வேண்டும். சோ அந்தஸ்து, உயர்வு, அதிகாரம், இன்னும் நம்ம பார்க்கும்போது பொருளாதாரத்திலும் கூட 2 மடங்கு இப்படிப்பட்ட நன்மைகள் எல்லாம் இருந்தது. அவை எல்லாவற்றுக்கும் மேலாக ஆவிக்குரிய இரட்சகரை குறித்த வாக்குத்தத்தம் ஈசாக்குடைய சேஷ்டபுத்திர பாகத்துக்கு உட்பட்டு இருந்தது. ஏனென்றால் அங்கே கர்த்தர் பண்ணின உடன்படிக்கையோடு சேர்ந்திருந்தது. ஆவிக்குரிய ஒரு பெரிய மீட்பின் திட்டம் ஆபிரகாமிடத்திலிருந்து ஈசாக்கிடத்திலிருந்து அவனுடைய சன்னதியில வருவது தேவனுடைய சித்தமாக இருந்தது. ஆபிரகாம், ஈசாக்கு என்கிற முற்பிதாக்களுக்கு தேவன் அதை வெளிப்படுத்தி இருந்தார். ஆனாலும் இந்த ஏசா மூத்தவனாக இருந்த போதிலும் அந்த உடன்படிக்கையை அவன் கர்த்தருடைய வார்த்தை தேவன் அதை செய்வார் என்ற விசுவாசம் இல்லாதவனாக காணப்பட்டபடினால, விசுவாசித்து அதை எதிர்நோக்கி ஆண்டவரை பார்த்து எதிர்பார்த்து இருக்காதபடினால அது அவனுக்கு சாதாரணமாக தெரிந்தது. இது என்னத்திற்கு என்று சொல்லுகிறதான காரியத்தை நம்ம பார்க்கிறோம். இன்னும் நம்ம பார்க்கும்போது ஏசா விசுவாசித்து பார்க்காம பார்வைக்கு உட்பட்டு, தன்னுடைய அறிவுக்கு உட்பட்டு அவன் பார்க்கிறான். அந்த சூழ்நிலையை அவன் பார்க்கிறான். பசியோடு இருக்கிற ஆகாரம் கிடைக்கல, நான் செத்து போயிடுறது. அப்படி கிடையாது. அதே வேளைகளில் விசுவாசிகளும் சரி, விசுவாசிகள் கூட உணர்வு பூர்வமான தேவைகளை சார்ந்து, உணர்வு பூர்வமாக நாம் தீர்மானம் எடுத்து, உணர்வு பூர்வமாக எல்லாவற்றையும் நடக்க நம்ம யோசிக்கிறோம். ஏசா அவனுடைய அந்த பசி உணர்வு தான் மேலோங்கி நின்று, எது நடந்தாலும் போனாலும் பிரச்சனை இல்லை, எனக்கு இப்போதுள்ள இந்த பசி மாறணும், அவ்வளவு. உணர்வு, நாம் உணர்வுடையவர்கள். தேவ சாயல் அந்த உணர்வு, தேவனுடைய உணர்வுடையவர், அன்பானவர், கோபமானவர். தேவ நீதியான கோபத்தை குறித்து பார்க்கிறோம். அவர் மனதுருக்கம் உள்ள தேவன். நாம் தேவ சாயலாக படைக்கப்பட்டோம். நமக்கும் அந்த உணர்வுகள் காணப்படுகிறது. நாம் பாவத்தில் பார்க்கப்பட்டபடினால நல்ல உணர்வுகளும் தீய உணர்வுகளும் நமக்குள் இருக்கிறது. ஆனால் நாம் உணர்வுகளை சார்ந்தே வாழ்ந்து உணர்வுகளை சார்ந்தே போயிட்டு இருப்போமே, ஆனால் ஏசாவை போல இருப்போம். அநேக பேர் இன்றைக்கு பாவ உணர்வுகளை கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவைகளை கட்டுப்படுத்த முடியாததுனால இன்றைக்கு அநேகர் தங்களுடைய வாழ்க்கையை நாசமாக்கி அழித்துக் கொண்டு, கர்த்தருக்கு முன்பாக சாட்சி இழந்து கொண்டு, ரட்சிக்கப்பட்ட பிறகு கூட அநேக ஆண்டவருடைய பிள்ளைகள் கூட பாவ உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியாதபடி, அவைகளை தங்களுடைய மாம்ச உணர்வுபடி அனுபவிக்க நினைத்து தங்களுடைய வாழ்க்கை அழித்துக் கொண்டு அநேகரை பார்க்க முடியும். இன்னும் ஏசாவுடைய பசி போல மாம்ச பசி, உலக பசி, பொருளாசை பசி, பெருமை பசி, இப்படி உணர்வு பூர்வமாக மற்றவர்களுக்கு முன்பாக பலவிதமான பாவ உணர்வுகளினால் ஏற்படுகிற விருப்பங்கள், அவைகளை ஆண்டவருக்கு பயந்து கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து கட்டுப்படுத்தி அவைகளை விட்டு விலகி கர்த்தருக்கிட்ட தங்களை காத்துக்கொள்ள பரிசுத்தத்திற்கும் நீதிக்கும் உண்மைக்கும் ஒழுக்கத்திற்கும் ஒப்பு கொடுக்காதபடியினால பெரிய ஆசீர்வாதங்களை தங்களுடைய வாழ்க்கையில் இழந்து போறதை, சாட்சிகளை விளந்து தங்களை அழைத்து போடுகிறதை நாம் பார்க்க முடியும். ஒரு விசுவாசி ஆண்டவருக்கு முன்பாக பாவ கொல்லாப்பை செய்து தன்னுடைய சாட்சியை அழித்துக் கொள்ளும் போது அவன் மாத்திரமல்ல, கிறிஸ்துவனுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். ஏசா உண்மை நடிப்படையில, கர்த்தருடைய உண்மை நடிப்படையில உடன்படிக்கை நடிப்பை சார்ந்து கொள்ளாதபடி, பற்றி கொள்ளாதபடி, அதை குறித்த வாஞ்சை இல்லாதபடி அவன் இருந்தபடினால கர்த்தர் கொடுத்த உடன்படிக்கையின் வார்த்தைகள் அவனுடைய மனதிலும் இருதயத்திலும் வைத்து சிந்தியாதி அதை விசுவாசியதபடினால ஆவிக்குரிய நடத்துதல் இல்லாதவனாக இருந்தான். பரிசுத்தாவியானுடைய உணர்வு இல்லாதவனாக இருந்தான். பரிசுத்தாவியானுடைய பலன் தியானமும் இல்லாதவனாக இருந்தான். பசி எப்படி ஏசாவை கொல்ல முடியும்? விசுவாசம் இருந்தா கேட்டிருப்பான். ஏசா அப்படி சொல்லும்போது சொல்லியிருப்பான்,
ஓ நீ உன்னுடைய கூழம் தான் சொல்லியிருப்பான். எனக்கு ஆண்டவர் இருக்கிறாரப்பா, நீ தர முடிஞ்சா எனக்கு தா, நான் பசியோடு இருக்கிறேன், நீ என் தம்பி கூழு காய்ச்சுகிற, எனக்கு கொஞ்சம் கூழு தா, விருப்பம் இருந்தா தா, இல்லை நான் கர்த்தர் எனக்கு என்ன செய்வாரு தருவார். விசுவாசம் இல்ல, விசுவாசம் இல்லைன்னா பார்வை குறுகி போகும், மனம் குறுகிறதா இருக்கும், சிந்தனை குறைவுடையதாக இருக்கும், எண்ணங்கள் அவன் பார்வைக்கு உட்பட்டதா இருக்குமே தவிர தூர பார்வை இழந்து போவான். ஏசாவுக்கு அந்த தூர பார்வை இல்லை. நான் யார்? நான் ஆபிரகாமுடைய பேரன். நான் யார்? ஈசாக்குனுடைய மகன், ஈசாக்குனுடைய மூத்த மகன். நான் உடன்படிக்கைக்கு சொந்தக்காரன். என்னிலே ஒரு ராஜ்யம் உருவாவது தேவனுடைய சித்தம், என்னிலே உலக ரட்சகர் தோன்றுவது தேவ சித்தம். எனக்கு இந்த கூழ் அல்ல முக்கியம், இன்றைக்கு இருக்கிற பசியல்ல முக்கியம். என்னை கர்த்தர் என்ன செய்வார்? போஷிப்பார். ஆபிரகாம் இந்த ஈசாக்குக்கும் இந்த அவனுடைய சந்ததிக்கெல்லாம் சொல்லியிருப்பான், அவன் செய்த தவறு, பஞ்சத்தில் அவன் செய்த போய் கர்த்தர் எப்படி அற்புதமா காப்பாற்றின அந்த வரலாறுலாம் இந்த ஏசாவுக்கு தெரியும். ரெபேக்கா யாக்கோபை நேசித்தது உண்மை, ஆனா ஏசா யாரு நேசித்தாரு? சாரி, யாக்கோபு யாரு நேசித்து, சாரி, ஈசாக்கு யாரு நேசித்தாரு? இந்த ஏசாயை தான் நேசித்தார். வேட்டையாடிட்டு போய் வந்து அவருக்கு நல்ல சமைச்சு கொடுத்து, தகப்பனுக்கும் மகனுக்கும் ஏசாவுக்கும் நல்ல உறவு இருந்தது. அப்போ சமையல் பண்ணி கொடுத்து அதை சாப்பிடும் போது ஏசா அந்த பழைய கதையெல்லாம் சொல்லுவார். இப்பதான் நம்ம பெற்றோரிடத்துல கதை கேட்க எந்த பிள்ளைகளும் விரும்புறது இல்லை. எல்லா கதையும் செல்லிலேயே முடிஞ்சு போகுது. முன்னால எல்லாம் அப்படி இல்லை. நம்ம வீட்டுல வந்து உட்கார்ந்து இருந்துட்டு நம்ம கதை பேசுறதும் அவங்க கதை சொல்றதும், முன்னா காலத்துல உள்ள கதையெல்லாம் நம்ம பெற்றோர் நமக்கு என்ன செய்வாங்க? சொல்லி தருவாங்க. அதான் நம்முடைய கதைகள். இது ஒரு தலைமுறைக்கு முன்னால வரை அப்படிதான் இருந்தது. அது பாரம்பரியத்தில் இருந்த முற்காலங்கள்ல இருந்து அப்படிதான். ஒருவேளை யாக்கோவுக்கு ரெபேக்கா அந்த உடன்படிக்கையை பற்றி யாக்கோவுக்கு எப்படியா கிடைக்கணும் வாஞ்சப்பட்டு அதெல்லாம் சொன்னாலும், ஈசாக்கு ஏசாவுக்கு சொல்லிக் கொடுத்தார். எல்லாமே தெரியும், ஆனா அது அவனுக்கு தலையில என்ன செய்யல, ஏறல. ஏன் ஏறலைன்னா அந்த உடன்படிக்கையின் கர்த்தரை, அந்த உடன்படிக்கையின் தேவனை ஏசா விசுவாசித்து அதன் மேல் வாஞ்சை வைத்து அதை குறித்து என்ன எதிர்பார்ப்பு இல்லாதவனாக இருந்தான். வேதத்தை நம்ம வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவிலே தேவன் நமக்கு தந்திருக்கிற வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவிலே நாம் எதற்காக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம், எதற்கு கீழ்ப்படிய வேண்டும், எதை செய்ய வேண்டும், நாம் வாழ்க்கையில இவைகளை பின்பற்ற வேண்டும், நித்தியத்திற்காக பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டுமானால் எதை செய்ய வேண்டும் என்று வேதம் கற்றுத் தருகிறத மனசுல இருதயத்தில் வச்சு அதை வாழ நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். இன்று நாம் வேதத்திலிருந்து கற்றுக்கொள்ளுகிற பிரின்சிபிள்ஸ், வேதம் கற்றுத் தருகிற ஆலோசனைகள் சில வேளை நமக்கு தோணும், இப்படி வாழ்ந்தா நம்ம என்ன செய்ய முடியாது, பணம் சம்பாதிக்க முடியாது, இப்படி உண்மை உள்ளவங்களா இருந்தா நம்ம என்ன செய்ய முடியாது, நிறைய காரியங்களை இழந்து போகும். இதை நம்ம இப்படி கீழ்படுத்தாச்சுன்னு சொன்னா உலகத்துல நமக்கு மதிப்பு இருக்காது. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஆனா உலகமோ பணமோ பொருளோ உடையிலும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து, வேத வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து அவைகளை பற்றி கொண்டிருக்கிறபடினால நித்தியத்துல பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க முடியும், நித்தியத்தில் ஆசீர்வாதங்களை சேர்த்து வைக்க முடியும். நிச்சயமாக உலகத்திலும் அதுதான் உயர்வு, அதுதான் ஆசீர்வாதம். ஆனா அது மெதுவாக கிடைக்கும், லேட்டா கிடைக்கும், உடனே ஒரு வேலை என்ன செய்யாது, கிடைக்காது. வசனங்களுக்கு கீழ்ப்படிவது, கிறிஸ்து அப்போஸ்தலருடைய உபதேசங்கள், வார்த்தைகள், ஆலோசனைகள், அது பரிசுத்தத்துக்கு நேராக, ஒழுக்கத்துக்கு நேராக, உண்மைக்கு நேராக, பரிசுத்தத்துக்கு நேராக. அது உலகம் என்ன செய்யாது, பாராட்டாது. உடனே நமக்கு பாராட்டு கிடைக்காது, உடனே நமக்கு பலம் கிடைக்காது. அது நீடிய பொறுமையோடு, அன்போடு இருந்து, நாம் தாழ்மையோடு இருந்து கற்றுக்கொண்டு வளர வேண்டிய விஷயம். ஓகே, இங்க ஏசா அவிசுவாசம், அவனுடைய விசுவாசம் இல்லாம அவிசுவாசம் உள்ளவனா இருந்தபடினால அந்த பெரிய ஆசீர்வாதங்கள் அவனுக்கு மிகுந்த சாதாரண விஷயமாக இருந்ததை நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு நாம் இஸ்ரவேலின் முற்பிதாக, இஸ்ரவேல் ஜனங்கள் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாக கூப்பிடுறாங்க. அந்த இடத்துல யார் வந்திருக்கணும்?
ஏசாவின் தேவன் என்றார். அவிசுவாசத்தினால கர்த்தருடைய வார்த்தை குறித்த மேன்மை உணராதபடினால ஏசா அந்த பெரிய உன்னதமான பாக்கியத்தை தன்னுடைய வாழ்க்கையில இழந்து போனான் என்பதை நம்ம பார்க்க முடியும். முதற் பேரானவன் சிரேஷ்ட புத்திரன். இன்றைக்கு சகல சிருஷ்டிக்கு முதற் பேரானவராக நம்முடைய இரட்சகரும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து நமக்கு மீட்பராக ஆண்டவராக முடிவு வரைந்த நம்மை காத்து பிதாவுக்கு முன்பாக எந்த கரையும் இல்லாத எந்த பாவம் இல்லாத பரிசுத்தனாக சுத்திகரித்து நிறுத்தும்படியாக முதற் பலனாக கிறிஸ்து இயேசு முதற் பேரான கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் தேவனுக்குள் தேவனால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டு அவருக்குள் வைக்கப்பட்டிருக்கிறோம். கொலோசியர் 1 அதிகாரம் 15வது வசனத்தை ஒருவர் வாசிப்போம். கொலோசியர் 1:15. அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். 18 கூட வாசிப்போம். அவரே சபையாகிய சரீரத்திற்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராயிருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவர். அந்த மாம்சத்தின்படியான இஸ்ரவேலுடைய அந்த தலைமைத்துவம் முதல் சிரேஷ்ட புத்திரம் இது நமக்கு இன்றைக்கு ஆவிக்குரிய பிரகாரமாக தலைமைத்துவமாகிய கிறிஸ்துவிலே அவருடைய சரீரமாய் இருக்கிற நமக்கு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் நாம் அந்த பரிபூர்ணத்துக்குள் நிறைவுக்குள் அந்த சிரேஷ்ட புத்திரர்களாக நாம் ஒவ்வொருவரும் அன்றைக்கு மாம்சத்தின்படி ஒரு குடும்பத்தில் ஒருவர் தான் இன்றைக்கு தலையாகிய கிறிஸ்துவனுடைய குடும்பத்துக்குள்ளால இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட அவருக்குள் வந்திருக்கிற நாம் எல்லாரும் விசேஷித்த சிரேஷ்ட புத்திரர்களாக நாம் இருக்கிறோம். ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் யூதர் என்கிறாலும் புரோஜாதியானாலும் மாம்சத்தின்படியான எந்த விதமான வேறுபாடுக்கு அப்பாற்பட்டு கிறிஸ்து இயேசுவை பெற்ற விசுவாசத்தினால் நாம் அவருக்குள் தேவனுடைய பிள்ளைகளாக முதற் பேரான கிறிஸ்துவுக்குள் தலையாகிய கிறிஸ்துவுக்குள் நாம் அவரோடு கூட என்ன செய்யப்பட்டிருக்கிறோம், இணைக்கப்பட்டு நாம் அவருடையவர்களாக இருக்கிறோம். அதைத்தான் ரோமர் 8:29 விதமாக அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறத பார்க்கிற ஒரு வாசிப்போம். ரோமர் 8:29. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்து இருக்கிறார். எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். தேவனுடைய பார்வையில இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் இயேசு கிறிஸ்துவனுடைய பரிபூர்ணத்தினால் அவர் எப்படி பரிசுத்தராய் இருக்கிறாரோ அதுபோல நாமும் பரிசுத்தர்களாக தேவனால் பார்க்கப்படுகிறோம். அது தேவனுடைய அன்பின் வெளிப்பாடு. அவருடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவிலே நாம் அவருக்குள் முதற் பேரானவராய் இருக்கும் பொழுது நாம் தெரிந்தெடுக்கப்பட்டோம் என்பதை நம்ம இந்த பகுதியில பார்க்கிறோம். ஏசா அவிசுவாசத்தினால அந்த பெரிய பாக்கியத்தை இழந்து போனான். ஈசாக்கு விசுவாசத்தினால அது மிகவும் வாஞ்சையுடையவனாக அதை எப்படியாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவன் வாஞ்சிக்கிறத நம்ம பார்க்க முடியும். இங்க பார்க்கும்போது அப்பொழுது யாக்கோபு சிரேஷ்ட புத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்று போடு என்றார். நாளை கிடையாது, நாளைக்கு அந்த வேலையெல்லாம் முடியாது, இன்றைக்கு எனக்கு என்ன செய்து விற்று போடு. அவன் எந்த அளவு அதை எப்படியாவது கையில வாங்கிடணும், அந்த ஆசீர்வாதத்துக்கு சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் என்பதில் அவனுடைய மைண்ட், அவனுடைய விசுவாசம் அதை சுதந்திரித்துக் கொள்வதில் எவ்வளவு ரெடியா இருந்தது பாருங்க. அந்த வசனத்தில் நாம் பார்க்க வேண்டியது இன்று. அடுத்து 33வது வசனத்தில் பார்க்கும்போது அப்பொழுது யாக்கோபு இன்று எனக்கு ஆணையிட்டுக் கொடு என்றார். அது அந்த யாக்கோபுடைய மனம் எப்படா கிடைக்கும்,
எந்த சூழ்நிலையில நான் அதை எடுக்கலாம், எப்படி நான் அதை பெற்றுக்கொள்ளலாம், எப்படியாவது நான் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறதான ஒரு பெரிய எதிர்பார்ப்போட அதற்காக என்ன அதையே அவனுடைய மைண்ட்ல யோசிச்சுட்டே இருக்கிறான். இதுதான்டா வாய்ப்பு, இன்னைக்கு விட்டா நாளை என்ன செய்யாது, கிடைக்காது. ஒருவேளை சரி நீ கூட குடிச்சுக்கப்பா, நாளைக்கு பார்த்துக்கலாம், பிறகு நம்ம நாளை இதை குறித்து பேசுவோம், அந்த அந்த வேலையெல்லாம் இல்லை, உடு நான் தாரேன். அவன் இது அந்த யாக்கோவனுடைய அந்த ஒரு எதிர்பார்ப்பு, யாக்கோவனுடைய வாஞ்சை, நான் எப்படியாவது அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். யாக்கோவனுடைய விசுவாசம் அந்த சிரேஷ்ட புத்திர பாகத்துக்குள் இருக்கிறதான மேன்மை, ஆவிக்குரிய பெரிய தேவனுடைய திட்டத்தை உணர்ந்தபடியினால அவன் அந்த உடன்படிக்கை விசுவாசத்தபடினால பரிசுத்த ஆவியானவருடைய மனதிலும் ஹிருதயத்திலும் அதை குறித்த வெளிச்சம் அவனுக்கு இருந்தபடியினால அதை எப்படியாவது நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறதான மிகுந்த எதிர்பார்ப்போடும் மிகுந்த வாஞ்சியோடும் இருந்தான் என்பதை நாம் பார்க்க முடியும். ஆனதனால்தான் அவன் சொல்லுகிறான், இன்று எனக்கு ஆணையிட்டுக் கொடு என்றான். அடுத்து நாம் பார்க்கிறோம், அவன் யாக்கோவுக்கு ஆணையிட்டு தன் சேஷ்டபுத்திர பாகத்தை அவனுக்கு விற்று போட்டான். அப்பொழுது யாக்கோவு ஏசாவுக்கு அப்பத்தையும் பயிற்றங்களையும் கொடுத்தான். அவன் புசித்து குடித்து எழுந்து போய்விட்டான் என்று நம்ம பார்க்கிறோம். நீங்க பாருங்க, ஆணையிட்டு கையில வாங்கின பிறகுதான் கூடு, அதுக்கு முன்னால கூடு இல்லை. கொடுத்த பிறகுதான் கூடை வாங்கி அப்பத்தையும் கூட நல்லா உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு, நீங்க பாருங்க அந்த வசனத்துல ஒரு வார்த்தையை நீங்க பார்க்கணும், ஏசா புசித்து குடித்து இழந்து போய்விட்டான். அவன் இழந்தது பெருசா அவனுக்கு தெரியல, அவன் இழந்தது குறித்த எந்த ரிக்ரெஷன் அவனுக்கு இல்ல, அதனுடைய மேன்மையை குறித்த எந்த உணர்வும் இல்லை. எனக்கு பசி தீர்ந்தது. இதை அநேகர் அப்படித்தான், மாம்ச தேவை, உலக தேவை, அது கிடைச்சா அது போதும். தங்களுடைய உணர்வுகள் அது பாவமாக இருந்தாலும் அவைகளை எந்த தீமையான வழியிலும் அதை தங்களுக்கு பெற்றுக்கொள்ள ஆயத்தமாகிறது. நிச்சயமாக நிச்சயமாக கர்த்தர் காண்கிறவராக இருக்கிறார். நீங்க பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய பொக்கிஷம், இவ்வளவு பெரிய ஒரு மேன்மை, இவ்வளவு ஒரு பெரிய மகிமை ஒரு நேரம் உணவுக்காக விட்டு கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு அவன் சாதாரணமா எழுப்பி போறான். அது எதை காட்டுகிறதுன்னா அவனுக்கு அதுல எந்த விதமான மேன்மையும் அதுல இருக்கிறதான தேவ திட்டத்தையும் தெய்வீக மகிமையை என்ன செய்யான் உணராமல் போனான் என்பதை பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்துவிலே தேவன் நமக்கு தந்திருக்கிற உன்னதமான பாக்கியங்களை, ஆழமான காரியங்களை நாம் அறிந்து உணர வேண்டுமானால் வேத வசனத்தை வாசித்து விசுவாசித்து அதை தியானித்து பரிசுத்த ஆவியானவர் அதனுடைய அடிப்படையில் உணர்வுகளை நமக்கு தரும்படியாக ஒப்பு கொடுக்கும் போதுதான் அதனுடைய மேன்மையை உணர்ந்து அதற்காக நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க முடியும், தியாகம் பண்ண முடியும், கொடுக்க முடியும். இந்த உலகத்தில் இருக்கிறதான எந்த சூழ்நிலையிலும் நாம் பலன் பெற்று வேத வசனத்தினால தைரியம் கொண்டு திடன் கொள்ள முடியும். ஜீவ வார்த்தை நம்மை ஆளுகை செய்யும் போது ஏசா ஒரு விசுவாசியாக இருந்திருந்தால், ஏசா தேவனுடைய ஆபிரகாமுடைய உடன்படிக்கையின் மேன்மையை உணர்ந்திருந்தால், விசுவாசித்திருந்தால், ஈசாக்கோடு பண்ணின உடன்படிக்கை குறித்த நம்பிக்கை வந்திருந்தால், யாக்கோவோடு பசியோடு இருக்கும்போது தம்பி கொஞ்சம் கொடுத்தான்னு கேட்டிருப்பான். இவன் யாக்கோவு எங்க கைய வைக்கிறான் என்பதை உடனே என்ன செய்திருப்பான், தெளிவா புரிஞ்சிருப்பான். அவன் என்ன செய்திருப்பான், உன் கூடு, உன் அப்பம், எனக்கு ஆண்டவர் இருக்கிறாரா, எனக்கு பசிக்கு என்ன செய்வாரு, கர்த்தர் எனக்கு ஆகாரம் தருவார். நான் யாருடைய குமாரன், ஈசாக்குடைய குமாரன். என் தகப்பனை கர்த்தர் அழைத்து உடன்படிக்கை பண்ணினவர், நான் அந்த உடன்படிக்கையை சொந்தக்காரன். என்ன கர்த்தர் என்ன செய்வாரு, பாதுகாப்பார்.
இதை அநேக வேத வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் இருப்பது இம்மீடியட் நீடு. அதாவது நமக்கு முன்னால் வைக்கப்பட்டிருக்கிற உடனடி தேவை, உடனடி பிரச்சனை, உடனடி நெருக்கம், அதுக்கு ஒரு தீர்வு வேணும். அதுக்கு என்ன தீர்வு? அந்த வேளையில நம்ம என்ன செய்யறதுல வசனம் என்ன சொல்லுகிறது? கர்த்தருடைய சித்தம் என்ன, கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டியது என்ன, பொறுமையோடு காத்திருக்க வேண்டியது என்ன, சில நெருக்கங்களையும் வேதனைகளையும் நாம் அவையிலே கர்த்தர் காண்கிறார் என்று ஜெபத்துல உறுதியா இருக்க வேண்டிய காரியங்கள், இதையெல்லாம் நம்ம மறந்துடுவோம். சரி, இது தேவை, அது என்ன பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல, எப்படி கிடைத்தாலும் பிரச்சனை, யாருடையதா இருந்தாலும் ஒண்ணு இல்லை, அது நடக்கிற எந்த விஷயமா இருந்தாலும் ஒண்ணு உடனே எடுத்து. அது கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய, கிறிஸ்தவ விசுவாச வாழ்க்கையினுடைய, பரிசுத்த வாழ்க்கையினுடைய தீர்மானங்கள் கிடையாது, செயல்பாடு கிடையாது. விசுவாசம் நெருக்கடியான நேரங்கள்ல உறுதியாய் நிறுத்தவும், உறுதியாய் தீர்மானம் எடுக்கவும், உறுதியாய் பேசவும் நம்மை நடத்துகிறது தான் விசுவாசம். கர்த்தருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது, வல்லமை உடையது என்று விசுவாசிக்கிற நாம், அவர் நம்மை போஷிக்கிறவரும் நடத்துகிறவருமாய் இருக்கிறார். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லும் போது, அதனால அப்ப வசனம் நமக்கு ஆகாரம் தருது அப்படி இல்லை, வசனம் தான் ஆகாரம் தருது. அவர் தம்முடைய வார்த்தையின்படிதான் இந்த உலகத்தை நடத்துகிறார், ஆளுகிறார், போஷிக்கிறார், வழிநடத்துகிறார். கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையில தான் நம்ம உண்ணுகிற ஆகாரங்களும் நம்முடைய கையில் இருக்க எல்லாமே ஆளுகை செய்யப்படுகிறது. ஒருவேளை அந்த வார்த்தை எப்படி செயல்படுகிறது என்பதை நம்முடைய கண்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் தம்முடைய வார்த்தையினால் உலகத்தை தாங்குகிறார், ஆளுகிறார், நடத்துகிறார், போஷிக்கிறார். ஒவ்வொருடைய வாழ்க்கையும் அவருடைய ஜீவ வார்த்தையை சார்ந்து இருக்கிறது. ஒவ்வொருடைய வாழ்க்கையும் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு நேரமும் கர்த்தரையும் அவருடைய வார்த்தையை சார்ந்துதான் இருக்கே தவிர வேற எதுவுமே கிடையாது. அவையில் ஜீவன் உள்ளது, வல்லமை உடையது. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு அனுபவித்திருக்கிற, நாம் நமக்கென்று கர்த்தர் அனுமதித்திருக்க பயன்படுத்துகிறது எல்லாமே கர்த்தரா அவருடைய உண்மையின்படி, அவருடைய மகிமைக்கென்று நமக்கு கொடுக்கப்பட்டதை தவிர அதுக்கு வெளியில எதுவுமே கிடையாது. விசுவாசிகள் மாம்சத்தின்படியும் வாழலாம், ஆவிக்குரிய பிரகாரமும் வாழலாம். ரோமர் 8வது அதிகாரம் 5 to 8 வரை உள்ள வசனங்களை ஒரு வாசிப்போம். அன்றியோ மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்திற்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமா. எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படியக்கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது 2 இடத்துல பார்க்கிறோம். கீழ்ப்படியாம மாம்சத்தின் தேவனுக்கு விரோதமான பகை என்று நம்ம பார்க்கும்போது மாம்சத்தின் சிந்தை மரணம். இந்த காரியங்கள் ஏசாவிடத்துல இந்த பார்க்க முடியும். அவன் மாம்சத்தின் சிந்தை உடைய இருந்தனால நான் சாக போகிறேன், சேஷ்டபுத்திர பாகம் எனக்கு எதுக்குன்னு சொன்னான். மரணம் அவனை பயமுறுத்துறது. மாம்சத்தை சார்ந்து அவனுடைய பார்வை மிகவும் குறுகி போனதாக இருந்தது. ஆவின் சிந்தை தூர பார்வை, தலைமுறைகளை கடந்து பார்க்கிற பார்வை. ஆவின் சிந்தை நித்தியத்தை பார்க்கிற பார்வை, நித்திய முறையிலும் பார்க்கிற பார்வை. ஆவியில் நடக்கிறவர்கள், பரிசுத்த ஆவிக்கு உட்பட்டவர்கள், வேத வசனத்துக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வசனத்தின்படி நடக்கும் போது மிகவும் மிகவும் உன்னதமான பாக்கியங்களை நினைத்து அவைகளை குறித்து மேன்மை பாராட்டுவோம். மெய்யாகவே நாம்
குறுகிய கால, மிகவும் குறுகிய கால உலகத்தை குறித்த சிந்தனையில் இருக்கிறோம். மிகவும் அழியாத நித்திய வாழ்க்கை குறித்த சிந்தனை, நித்திய பொக்கிஷங்களை குறித்த சிந்தனை நம்மை ஆண்டு கொள்ளும் போது நாம் உலக காரியங்களை, உலகத்தில் இருக்கிற மேன்மைகளை நாம் அர்ப்பணிப்போம். தியாகம் பண்ண நாம் மறக்க மாட்டோம். விசுவாசித்து வாழ்வது மிகவும் மேலான ஆசீர்வாதமான வாழ்க்கையா இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். கொலோசியர் 3வது அதிகாரம் 2-4 வரை உள்ள வசனங்களை ஒரு வாசிப்போம். பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடே கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். இங்க நம்ம பார்க்கும்போது பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளே நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. இதுக்கு மேல ரட்சிப்பு நிச்சயத்திற்கு வேற எந்த வசனம் வேணும்? எந்த வாக்குத்தத்தம் வேணும்? நம்முடைய ஜீவன் எங்க இருக்குது? கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. இதுதான் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஆவியை தெய்வீக தேவனோடு ஒன்றிணைக்கிற அபிஷேகம். இதுதான் பரிசுத்த ஆவியின் ஸ்நானம். இதுதான் பரிசுத்த ஆவியானுடைய முத்திரை, ஆளுகை. அதனாலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னாரு, அவைகளை என் பிதாவின் கையில் இருந்து பறித்துக் கொள்ள ஒருவனாலும் கூடாது. பிதாவின் கையில் இருந்து பறித்துக் கொள்ள ஒருவனாலும் கூடாது. ஆனபடியினாலே பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். உலக பிரகாரமாக ஒருவன் இந்திய ராணுவத்தில் சேர்த்துக் கொள்ளப்பட்டான்னு சொன்னா, அவன் சேர்த்துக்கொள்ள செலக்ட் பண்ணப்பட்டதுக்கு ராணுவத்தில் சேருவதற்கு இடைப்பட்ட நாட்கள் அவனுடைய சிந்தனை எப்படி இருக்கும்? அவன் அந்த ராணுவத்துல சேர போற அந்த நாள் வரையிலும் அவன் அந்த ஆர்மியில போய் எப்படி ட்ரெஸ் பண்ணணும், எப்படி எக்ஸசைஸ் இருக்கணும், எப்படி ஷூ போடணும், எப்படி நடக்கணும், ஒரு ஆர்மிக்காரனாகவே அவனுடைய சிந்தனை இருக்கும். ஏன்னா இத்தனாம் தேதி அங்க இருந்துனா ஆர்மி மேன், அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் பண்ணுவோம். சோ ரட்சிக்கப்பட்டவர்கள், நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள், பரலோகத்துக்குரியவர்கள், நம்முடைய ப்ரிப்பரேஷன் பரலோகத்தை சார்ந்து, பரலோக எண்ணங்களை சார்ந்து, பரலோகத்துல பொக்கிஷங்களை சேர்க்கிறவர்களாக, பரலோகத்துல மேன்மையை தேடுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதனாலதான் சொன்னாரு, நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படலாம் அப்படின்னு தானே இருக்கு. வெளிப்படுவீர்கள், வெளிப்படுவீர்கள். இப்போது அவருக்குள் மறைந்திருக்கிறீர்கள். அவர் வெளிப்படும் போது நீங்கள் வெளிப்படுவீர்கள். ஆகையால் அடுத்த வசனத்தை வாசிப்போம். 5வது வசனம், எபேசியர் 3, கொலோசியர் 3:5. உபச்சாரம், அசுத்தம், மோகம், துணிச்சை, விக்கிரகாராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்னை வரும். நீங்களும் முற்காலத்திலே அவர்களுக்குள்ளே சந்தித்த போது அவைகளை சிந்தி செய்து கொண்டிருந்தீர்கள். ஆகையால் நீங்கள் உங்களுடைய ஜீவன் தேவனுக்குள் மறைந்திருக்கிறபடியினால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்கள் வெளிப்படுகிறபடியினால் இவைகள எந்த மாற்றமும் இல்லை. குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆக்கினை தீர்ப்பு இல்லை. நீங்கள் வெளிப்படுகிறபடியினால ஒவ்வொரு நாள் வாழ்க்கையும் அது பரலோகத்துக்காகதா பூமிக்குள்ளதா என்பதை கணக்கு போட்டுட்டு இருக்கீங்க.
நாம் அவருடைய வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாம் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டு பணிவிடை செய்து கிறிஸ்துவின் சாயலை வெளிப்படுத்தும்படியாக மாம்சத்தை தாழ்த்தி கிறிஸ்துவுக்கு எந்த அளவு நாம் வாழ்கிறோமோ அந்த அளவு அவர் வெளிப்படும் போது மாறாத பொக்கிஷங்கள், பலன்கள், கிரீடங்கள், முத்துக்கள் உடையவர்களாக மேன்மையை நாம் அவரிடத்திலிருந்து சுதந்திரித்துக் கொள்வோம். இல்லைன்னு சொன்னால் நாம் நம்முடைய வாழ்க்கையை நம்ம வாழ்க்கையை இழந்து விடுவோம். ஆனால் ஆத்மாவை நாம் ஒரு நாளும் இழந்து போவதில்லை. வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அப்படினாலே நாம் அவருடைய பரிசுத்த பிள்ளைகளாக, நாம் அவருக்கு எல்லாவற்றையும் செய்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய சித்தம். ஏசா யாக்கோவை பார்த்தோம். ஆனா யாக்கோவை போல விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தாலும், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருந்தாலும், ரட்சிக்கப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளையாக இருந்தாலும், வாழ்க்கையில ஏசாவை போல பாவத்தில் வாழ்ந்து நம்முடைய பலன்களை இழந்து போக முடியும். பரலோகத்தை இழந்து போக முடியாது. பரலோகத்துல பலன்களை நம்ம இழந்து போக முடியும். ஏனென்றால் அவனவன் கிரியைகளுக்கு தக்க பலன் அவனவனோடு கூட வரும். அது நிச்சயமானது. நம்முடைய ஆத்ம மீட்பிற்காக கிறிஸ்து சிலுவையில தம்முடைய ஜீவனை தந்து பரிசுத்த ரத்தத்தை சிந்தி நமக்கு மீட்பை ஏற்படுத்தினார். ஆனால் நாம் பரலோகத்துல எவைகள் நமக்கு பொக்கிஷமாக நாம் பெற்றுக்கொள்வோம் என்பது நாம் எப்படி இந்த உலகத்திலே வாழ்வோம் என்பதை சார்ந்திருக்கிறது. ஏசா ஆத்மாவை இழந்து போனார், உலகத்திலே எல்லாவற்றையும் இழந்து போனார். நாம் மனதிரும்பி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையில தெளிவுடையவர்களாக கிறிஸ்துவ கண்டு வாழ்ந்து, நம்பிக்கையுடையவர்களாக வாழ்ந்து, கிறிஸ்துவிலே தேவனுடைய உடன்படிக்கைகளை, உண்மைகளை தெளிவாக புரிந்து கொண்டு அவைகளுக்கு கீழ்ப்படிந்து நாம் வாழ வேண்டும். சுவிசேஷ ஊழியம் என்பது, சுவிசேஷம் அறிவிப்பது என்பது எவ்வளவு பெரிய பாக்கியம். வேத வசனத்தை முன்னிட்டு கிறிஸ்துவை அறிவிப்பதுதான் சுவிசேஷ ஊழியம். வேத வசனத்தில் இருந்து, வேத வசனத்தை சாட்சியாக வைத்து, வேத வசனத்தை ஆதாரமாக வைத்து இயேசு கிறிஸ்துவிலே தேவன் நமக்கு தருகிறதான இலவசமான கிருபையின் மீட்பை, பாவ மன்னிப்பை சொல்லுவதுதான் சுவிசேஷ ஊழியம். நாம் எல்லாரும் அவருக்கு சாட்சிகளாக இருக்கிறோம் என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல் நமக்கு தந்திருக்கிற மீட்பு, அதை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிற மீட்புக்கு நாம் சாட்சியாக வைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதனால ஏசா யாக்கோவுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற காரியம், எந்த சூழ்நிலையிலும் உணர்வுகளுக்கு, பாவ உணர்வுகளுக்கு மாத்திரமல்ல, இன்னும் இம்மீடியட் நீட்ஸ், பொருளாதார தேவைகள், நாளைய தினத்தை குறித்த காரியம், இன்றைக்கு இருக்கிற தேவை, இந்த தேவை எப்படி இருக்கு, அதனால நான் பொய் சொன்னாதான் இதை சாதிக்க முடியும், வேண்டாம். தேவையில் நடக்கவில்லை என்றால் நடக்க வேண்டாம். உண்மை உள்ளவர்களாக இருப்போம், ஒழுக்கம் உள்ளவர்களாக இருப்போம், நீதியும் பரிசுத்தையும் நேர்மையை நாம் தரித்துக் கொள்வோம். அதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பாவ உணர்வுகளுக்கு இடம் கொடுத்து எந்த விதமான தேவனுடைய பரிசுத்தத்துக்கு எதிரான எந்த காரியத்திற்கும் விசுவாசிகள் இடம் கொடுக்க வேண்டாம். நாம் நித்தியத்தில் நிலைத்திருக்கிற காரியங்களை குறித்த வாஞ்சை விருப்பமுடையவர்களாக இருப்போம். நித்தியத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவர்களாக இருப்போம். கிறிஸ்துவுக்கென்று, சுவிசேஷத்திற்கென்று, பக்தி விருத்திக்கென்று, ஸ்தல சபை குடும்பங்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு நம்முடைய உழைப்பை, நம்முடைய பொருளாதாரங்களை செலவு பண்ணுவோம். எந்த சூழ்நிலையிலும் நிரந்தரமான நிச்சயமான காரியங்களை நிரந்தரமற்ற அழிந்து போகிற உலக காரியத்திற்காக ஒத்து போகாதீர்கள். நிச்சயமான காரியங்களை அழிந்து போகிற உலக காரியத்திற்காக நீங்கள் விட்டுக் கொடுக்காதீர்கள். ஏசா விட்டுக் கொடுத்தான். ஆனா வேதம் சொல்லுகிறது, அவன் ரொம்ப வாஞ்சியோடு பிறகு விரும்பி தேடி கேட்டு பார்த்தான். அவனால் அதை என்ன செய்ய முடியல, திருப்பி பெற்றுக்கொள்ள முடியவில்லை. எபிரேயர் 12வது அதிகாரம் 12
ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனமாறுதலை காணாமல் போனான். நீங்க இங்க பார்க்கும்போது வந்து எபேசு நிருபத்துல பார்க்கும்போது அவன் பிறகு கண்ணீர் விட்டு கதரை தேடியும் அவனால நிச்சயம் கண்டுகொள்ள முடியல. ஒருவேளை இதை நம்ம ரட்சிப்போடு அப்ளை பண்ண முடியாது. ஏனென்றா நாம் ஜீவித்திர நாட்கள் வரையில நமக்கு ரட்சிக்கப்படாதவங்களுக்கு, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவங்களுக்கு ரட்சியம் சாத்தியமாகிறது. ஆனால் நாம் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு கொடுக்கப்பட்ட நேரங்களை கர்த்தருக்கு கொடுக்காம இழந்து போகிற நேரங்களை, நடந்து போகிற வாழ்க்கையை, இழந்து போகிற காரியங்களை நம்ம திருப்பி பெற்றுக் கொள்ளவே முடியாது. பாவத்தினாலும் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம என்ன காரியங்கள் நம்ம இழந்து போறோமோ, நன்மை செய்ய வேண்டிய இடத்துல கர்த்தருக்கு செயல்பட வேண்டிய இடத்துல செயல்படாம இருந்து எவையில இழந்து போகிறோமோ அதை திருப்பி நம்ம என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது, முடியவே முடியாது. அதனாலதான் நம்முடைய நேரங்கள், சமயங்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவைகள் ஒருமுறை போனா திருப்பி நமக்கு என்ன செய்யாது, கிடைக்கவே கிடைக்காது. அதை நம்ம எவ்வளவுதான் வாஞ்சியோடு தேடினாலும் பெற்றுக்கொள்ள முடியாது. டைம் எப்படி ஒரு செகண்ட் கூட போயிட்டுனா முடியுது. அதுபோலதான் நம்முடைய வாழ்க்கை. ஒவ்வொரு நாளும் நாம் இழந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எதையும் நாம் நம்முடைய ஒரு நாளை இழக்கும் போது அந்த நாளில் எதை நித்தியத்திற்காக சம்பாதித்தோம் என்ற கேள்வி நம்ம கேட்டுக்கொள்ள வேண்டும். அல்லது இந்த நாளில் நம்ம எவ்வளவு ஆண்டவரை இழந்தோம், கர்த்தருக்கு வேண்டி செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாமல் இருந்தோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் ஏசாயை போல அக்கறையற்றவர்களாக, ஆவிக்குரிய வெளிச்சம் இல்லாதவர்களாக, ஆவிக்குரிய முக்கியத்துவம் இல்லாதபடி, நித்தியத்தை குறித்த எண்ணம் இல்லாதபடி நாம் கிறிஸ்தவர்களாக வாழுகிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. நாம் ரட்சிக்கப்பட்ட பின்பு நாம் தேவனோடு கூட மறைத்து வைக்கப்பட்டிருக்கிற நாம், கிறிஸ்துவ நாளிலே வெளிப்பட போகிற நாம் மாம்சத்துல உலகத்துல எதற்காக வைக்கப்பட்டிருக்கிறோம்? நித்தியத்துல நமக்காக பொக்கிஷங்களை சேர்க்கும்படியாக, சம்பாதிக்கும்படியாக. அதனிமித்த கிறிஸ்து இந்த உலகத்துல மகிமைப்பட்டு அநேகர் கிறிஸ்துவை அறியவும், கிறிஸ்துவை அறிந்தவர்கள் பரிசுத்தமாய், பக்தியாய், ஒழுக்கமாய், உண்மையை வாழ்வதற்கு நாம் சாட்சியாக இருக்கும்படியாகவே கர்த்தர் நம்மை இந்த உலகத்துல வைத்து பாதுகாக்கிறார். நாம் ஆண்டவரிடத்துல இந்த உலக பிரகாரமான அநேக காரியங்களை கேட்கிறோம். ஆனால் என்றைக்குமே ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மிடத்துல கேட்கிறவராக, எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். எனக்காக நீ உன்னை ஒப்புக்கொடு, எனக்காக வாழ், பரிசுத்தமாக நீ வாழும்படியாக அழைக்கப்பட்டவர்.